Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம தம்பி போவோமா அந்த சேனல்ல இருந்து பொலிட்டீஷியன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். விஜயை நம்பாதீங்க, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே மோதல் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன ஏது அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இது ஒரு 30 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 8 தான் பார்க்க போறோம். இப்படியே பொலிட்டிஷியன் தக் லைஃப் போட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்குள்ள ஹாஃப் செஞ்சுரி அடிச்சலாம் போல. நான் உங்க ஜெடி, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ போய் சேரும். நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தக் லைஃப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் தலை துரைமுருகன் கிட்ட இருந்தே போயிடலாம். இந்த தக்லீஃப் நம்ம அரைகுறையா பார்த்துருக்கோம். இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும்போதோ இல்ல பவர்ல இல்லாதப்போ அவங்க சொன்ன கருத்துக்கு இங்க எதிர்கருத்து வைக்கிறதுக்கு நிறைய தைரியசாலி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிராக பேச இங்க ஒரு சில ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க பவர்ல இருக்கும்போதோ இல்லாதப்போ அவங்களை கலாய்க்கிற அளவுக்கான ஆட்கள் இங்க யாரும் இல்ல. ஒருத்தரை தவிர வேற யாரு? நம்ம தலை துரைமுருகன் தான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, அது ஏடிஎம்கே பவர்ல இருக்கும்போதே மனுஷன் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. சட்டசபையில ஏடிஎம்கேயோட சபாநாயகர் எப்படி டிஎம்கே புறக்கணிக்கிறாருங்கிறத மனுஷன் எப்படி எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. நீங்க எங்க தலைவர் பேரை சொல்றீங்க, சொல்லுங்க. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கான், கூப்பிடுங்க. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் அதுக்கு தானே பேர் வச்சிருக்கான். நாங்க ஜெயான்னு கூப்பிடுறோம்னா சரி. நான் கேட்கிறோம், சபையை நாங்க வேஸ்ட் ஆஃப் டைம் பண்றோம்னு சொல்றாங்களே. 15 நிமிஷம் வர்ணிக்கிறான் சார். ஒவ்வொருத்தரும் எங்கோ இருந்த என்னை பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆக்கி, பிறகு யூனியன் கவுன்சிலர் ஆக்கி, பிறகு சேர்மேன் ஆக்கி, பிறகு அது ஆக்கி, இது ஆக்கி, ஈராக்கி, பேனாக்கி, பெருவாக்கி, அதை ஆக்கி, எங்க அம்மா தாயி, குலதெய்வமே, எங்க லட்சியமே, பாண்டி கஞ்சி காமாட்சி, காசி சாலாட்சி, சொக்கேஸ்வரர், சுந்தரேஸ்வர், இவ்வளவு வர்ணிச்சுட்டு வராது. எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இடிந்த நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு கட்டி தரப்படுமான்னு கேட்பான். இது கேட்ட மந்திரி ஜெகனெல்லாம் கொடுக்கிற அம்மா, தென்னாட்டில் வந்திருக்கிற அம்மா, எதிரிகளை தும்சம் செய்த அம்மா, தேர்தலான அம்மா, சொட்ட போட்டுக்கிற அம்மா, சத்துர போட்ட அம்மா, தகர போட்ட அம்மா, பொட்ட போட்ட அம்மா, பட அம்மா, ஆமா ஆமா. அப்படிப்பட்ட என்ன அரசாங்கத்துக்கு இல்லைன்னா அவங்க இருக்கும்போது பேசியிருக்காரா? இலவச பொருட்களையும் எதிர்க்காதீங்க. டிவி, கிரைண்டர், மிக்சில நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு நம்மள ஏன் வச்சிருக்காங்கிற கேள்வி வேணா கேளுங்க. ஆனா கண்ணு மூடிட்டு எல்லா பொருட்களையும் எதிர்க்காதீங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன் உலகத்துல இருக்க எல்லா பொலிட்டிஷியன் பார்ட்டிஸும் அரசாங்கங்களும் உபயோகமா மக்களுக்கு கொடுத்த ஒரு இலவசமான பொருட்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வரும். நீங்க கண்ணு மூடிட்டு சொல்லலாம், நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சிறந்த இலவச பொருள்னா அம்மா லேப்டாப். அதை நம்ம இலவச பொருள்னு கூட சொல்ல மாட்டோம், விலையில மடிக்கணின்னு தான் சொல்லுவோம். இந்த தம்பி போமா சேனல் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அம்மா லேப்டாப்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல பேரோட லைஃபை அந்த லேப்டாப் மாத்தி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி யாருன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னா காமராஜர் டைம்ல கொண்டு வந்த சத்துணவும் இலவச கல்வியும் சொல்லலாம். சொல்ல போனா அவர் கொண்டு வந்த அந்த இலவச கல்வி சத்துணவு திட்டம் தான் தமிழ்நாட்டை இங்கே கொண்டு வந்து நுப்பாட்டி இருக்குது. என் தாய் தந்தையர் மிகவும் சிரமப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள். எங்க அம்மா இரவு பகலும் அந்த 1 ரூபாய் நெல்லை அவித்து எனக்கு சாதம், எங்க அப்பா 1 ரூபாய் கடன் வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள். அந்த அளவிற்கு நான் உயர்வதற்கு என் தாய் தந்தை, அதற்கு மேலாக சாதாரண கல்லாக இருந்த என்னை தட்டி தட்டி மனிதனாக மாற்றியது பெருந்தலைவர் காமராஜரின் இலவச கல்வியும் மதிய உணவும் தான். நம்ம தமிழ்நாட்டில் கட்சிகளுக்குள்ள சண்டை நடக்குதோ இல்லையோ, ஆனா ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கு சண்டை கன்ஃபார்ம் நடக்குது. ஆளுநருக்கு இருக்க பவர் அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல, அவர் தன்னைத்தானே முதலமைச்சர் நினைச்சுக்கிறாரான்னு தெரியல. இப்ப நம்ம பார்க்க போற சம்பவத்தை இடி ரைட்டோட நியூஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் டிஎம்கே இதை பண்றாங்கன்னு நீங்க சொன்னாலும் சரி, அதுக்காக தான் அவங்க பண்ணியிருந்தாலும் இப்பவாச்சும் அதை பண்ணாங்களேன்னு நம்ம இதை பார்க்கணும். 2020-2021 இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உருவாக்கின பல பில்ஸை அங்கீகரிக்கிறதுக்காக கவர்னர் கிட்ட அனுப்பி வச்சா அந்த மனுஷன் அதை அங்கீகரிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கிடப்பிலே போட்டு வச்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் நீட் விலக்கு பில்லும். இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டிஎம்கே உச்சநீதிமன்றத்துல ஆளுநருக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இனி ஆளுநர் ஒரு பில்லு ஆளுநர்கிட்ட வந்தா 1 மாசத்துல அதை அங்கீகரிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 மாசத்துல அதை ரிட்டர்ன் அனுப்பி இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அவரே பல வருஷம் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம்.
தேங்க்யூ. அது போக தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்கள் இத்தனை வருஷமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த ஒரு 10 பில்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றம். இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஒரு சிலருக்கு புரியலனா, இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்ல இந்த ப்ராப்ளம் யாருக்காச்சும் இருந்தா தமிழ்நாடு எப்படி இதை கையாண்டுதோ இனி எல்லாருமே இதே ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட நிறுத்தாம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே இடி ரைட மக்கள்கிட்ட இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்கன்னு ஒரு சிலர் சொன்னா, இப்போவாவது பண்றாங்களே தான் நம்ம இதை பார்க்கணும். I want to ask Mr. Excellency, when will you give clearance for ban the meat? Look, I will be the last man to give it clearance. Never, ever. Tamil Nadu's Chief Minister M.K. Stalin has passed a resolution in the State Assembly. Chief Minister M.K. Stalin has yet again touched on the issue of state autonomy. Tamil Nadu Chief Minister M.K. Stalin will be moving state autonomy resolution in Tamil Nadu Assembly today. The Tamil Nadu Chief Minister M.K. Stalin has made a big announcement on state autonomy in the Assembly. Tamil Nadu's Chief Minister M.K. Stalin moved the state autonomy resolution in the Tamil Nadu State Assembly. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுவும் நடக்குது எனக்கு. வைக்க மாட்டேன்னு இப்படியே கூட்டணி வச்சுட்டாங்க. சரி, அதுக்குன்னு இப்படியே இறங்கி போய் சப்போர்ட் பண்றது? டிஎம்கே சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கருத்து சொல்லுவேன்னு நம்ம விஞ்ஞானி அவர்கள் டிஎம்கே போர்ல பங்கு பெற்ற ராணுவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விட்டு அறிக்கையை எதிரா பேசுறேன்னு என்னமோ பேசி வச்சிருக்காரு. அது உங்களுக்காச்சும் புரியுதான்னு பாருங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க. நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்ல. நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். இறங்கி களத்துல போராடுறவங்களுக்கு பாராட்டாம வேற யாருக்கு பாராட்டு? வீரர்களுக்கு. ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க, இல்ல சண்டையா போட்டாங்க, ராணுவ வீரர் யாருன்னு தெரியுமா? கொண்டுலாமா எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மனுஷன் எதையா யாரு நீங்களா இது துப்பாக்கி ஏந்தி சண்டைக்கு போறீங்களா? சும்மா அடிச்சு விட வேண்டியது. அவர் சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கு தைரியம் இல்லை? நீ ஒன்று சொல்ல மாப்பிள்ள 1000 பொண்ணை நிக்க வைக்கிறாங்க மாதிரி சொல்ல மாட்டாரு. பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உதயநிதி அவர்கள் 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதே ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு ஒருத்தர் சொல்ல, அது இப்படி திமிங்கலன்னு பார்க்க திரும்ப ஷாக் ஆகி வெளியே வந்துட்டேன். நீங்களும் அதை பார்த்து ஷாக் ஆகிக்கோங்க. இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து இந்த கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க ஒரு தலைவர் வேணுங்க. ஓகே, அந்த தலைவர் கொண்டு வந்து திமுக தொண்டர் சைதை சாதிக்கு மாதிரி இன்னும் நிறைய ஊர்ல எங்கெங்கயோ கத்திக்கிட்டு கேச வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? உதயநிதி எத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார், சிறைக்கு போனார், எந்த பிரச்சனைக்காக வந்து மக்களுக்காக 3 மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு. சீரியஸா பேசுறாரு. யாரா நீ? யாரு? 3 மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்ன குழந்தைய அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன உதயநிதி ஸ்டாலின் 3 மாச குழந்தையா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு எதுக்கு? என்ன அவர் உள்ள போயிட்டாரா? 3 வயசு குழந்தையா எப்ப ஜெயிலுக்கு போனாரு? அப்பா எமர்ஜென்சில ஜெயில இருக்கிற பொழுது சரி இவர் பிறக்கிறார். ஓகே, 3 மாசமா அவங்க அம்மா கர்ப்பமா இருக்க சொல்ல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்றைய முதலமைச்சர் தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப உதயானன் பிறக்கிறாரு. பிறக்கிற போது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையார் இடத்துல காண்பித்தது. இந்தியாவில எந்த தலைவருக்காவது அந்த வரலாறு இருக்கு? ஆமா, அவங்க அப்பா ஜெயில. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க அவங்க அப்பாவை பார்க்க குழந்தைய கொண்டு போனா அந்த குழந்தை தலைவரா? இல்ல இவன் ஜெயிலுக்கு போனோன்னா ஏதோ குற்றம் பண்ணிட்டு போயிருக்காரு. இல்லாட்டி ஒரு புரட்சி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு 3 மாசத்துல அவர் ஜெயிலுக்கு போய் வந்திருக்காரு. இது எந்த தலைவருக்கு நடக்கும்? ஆக்சுவலி அந்த குழந்தையோட பெர்மிஷனே இல்லாம உள்ள கொண்டு போறதுக்கு உங்களை தான் பிடிச்சி விடுவாங்க. ஜெயில இருக்கிற போது பையன் உங்க கைக்கு வந்து உள்ள போச்சுன்னு ஒருத்தரை காட்டுங்களேன். ஜெயிலுக்கு யாரையோ விசிட்டரா போயிருக்காரு. அப்படி அதை மட்டும் விட்டுட்டு போராடி போன மாதிரி காமெடி பண்ணலையே. என்னங்க தரையில பார்த்ததுல திரையில வருதுங்கிற மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல திரையில பார்த்ததுல இப்ப தரையில வருது. இது படம் ஜாக்கெட் போடுவா மின்னல் அடிக்க
பேசிட்டு இருக்கீங்க? சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணி நானே பண்ணேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கி நீங்களா யாருடா? நீங்க பண்ணீங்களா? இது நடந்திருக்கா? நாங்க தான் பெரிய கட்சி, வலுவான கட்சி, எங்களை நம்பித்தான் இருக்கணும் பிஜேபிங்கிற கருத்தை சொல்லாமல் இன்னைக்கு அதிமுக சொல்லியிருக்கா. எனக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்கன்ற பாட்டு எனக்கு நினைவு வருது. கொஞ்சம் இருந்தே குளிபறித்தால் இருங்க, நான் பேசிட்டு கொடுத்தது அப்புறம் பேசலாம். கொஞ்சம் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என்னோட பாட்டு வரும், என்னோட பாட்டு வரும். அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீடியோட சோர்ஸ் ப்ராப்பரா எங்கன்னு தெரியல. காலேஜா இல்லை ஒரு ஈவெண்ட்டானு சேகர் பாபு முன்னிலையில் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது சேகர் பாபு அவர்களை வச்சுக்கிட்டு அந்த ஈவெண்ட் நடத்தின லேடி அவர் கொஞ்சம் குழுகுலுன்னு ஆக்குற மாதிரி ஏதோ பேசலான்னு புதுசா வந்தவங்கன்னு சொல்லி தளபதி கொஞ்சம் மட்டம் பண்ணி பேச, கீழே இருக்கவங்க யாரும் மேல வந்து ஆப்பு வைக்க மாட்டாங்க தைரியத்துல கீழே இருக்கவங்க கிட்டே அந்த கேள்வி கேட்க, கீழே டிவி கேஸ் இந்த தம்பி இருந்திருப்பான் போல, மேல வந்து நடுமண்டையிலே ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். இப்ப நீங்க ஒரு விமானத்துல போறீங்க, கிட்டத்தட்ட 50 வருடம் அனுபவம் இருக்கிற ஒரு பைலட் இருக்காரு, நேத்து தான் கத்துட்டு வந்த ஒருத்தர் இருக்காரு, யார் ஓட்டுனா நீங்க போவீங்க? புதுசா இன்னைக்கு தான் கத்துட்டு உங்களை பிளைட் அந்த 50 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் முத பிளைட் ஓட்டிருப்பாருல்ல, அப்ப யாரு போனாங்க அவரை ஊக்குவிக்கிறதுக்கு? அதனால தானே 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஓட்டும் போது கூட போனவங்க எல்லாம் முட்டாருங்களா? எக்ஸாம்பிள் எடுத்து வர்றேன்னு எடுத்து வர்றீங்க எக்ஸாம்பிள். கூட்டிட்டு போனா போவீங்களா? அதுதான் திடீர் அரசியல். இத்தனை நாள் வேற என்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப முதலமைச்சர் ஆசை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கூட்டம் கூடனே நான் தான் முதலமைச்சர்வாங்க. பாசிசம் பாயாசம்னா அவர் சொன்னாரு. பாசிசம்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாசிசம்னா என்னன்னு ஒரு 4 வரிகள்ல நீங்க பாயாசம்னா என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் திடீர்னு வரவங்களை பத்தி கொஞ்சம் இதுவா பேசினாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க மேம். அதாவது 40 வாட்டி பைலட் ஓட்டினவரைய வச்சு கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்ப புதுசா பைலட் வர்றதை வச்சு கம்பேர் பண்ணி பேசுறீங்க மேம். ஆனா அது அப்படி இல்லை மேம். புதுசா வரவங்க நம்ம இருக்கணும். ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சு மேம் பாசிசம் பத்தி என்னன்னு கேட்டாங்க. பாசிசம்னா அதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணணும். ஆனா அந்த ஆட்சி பண்றது கூட யாரு வேணா வந்து சேர்ந்துதான். ஆனா அவர் ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண முடியும். எப்பவுமே டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? இப்ப சிஎம்ஆ இருக்க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா தளபதியா இருக்கும்போது பாலிடிக்ஸ்லயே நடிப்பாரு. புரியலன்னா அதை நீங்களே பாருங்க. சட்டசபையில இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? நம்ம அண்ணன் கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல கேட்க சும்மாவே கலாய்ப்பாரு. இப்படி ஒரு கேள்வி கேட்டா சும்மா விடுவாரா? என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா அப்படி வேணா சொல்லலாம். அப்பா தலை சுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் எலெக்ஷன் வர இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். வரட்டா. கடைசியில சீமானனோட இதை கொண்டு வச்சு ஹைலைட் பண்ணிட்டீங்க. நீங்க தானே சீமானனுக்கு தனி வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் வேற சேனலான்னு தெரியல. நல்லா இருந்தது. இந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மொடிலேஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நல்லா நைஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.